எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்க்கும் டிடிவி தினகரன். அதிமுகவை அழிக்க பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் தாவேகாவின் அரசியல் வியூகம். அம்மையார் சசிகலா உட்பட மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பார்க்கலாம் இந்த முக்கிய காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். அதிமுகவில் மீண்டும் டிடிவி தினகரன் இணைய வேண்டும் என்பது அதிமுக நிர்வாகிகளுடைய ஒரு எண்ணமாக இருப்பதாக தஞ்சையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு பெருவாரியான வாக்கை பெறுவதற்கு, அதிமுகவை பலப்படுத்துவதற்கு நமக்கு திரு டிடிவி தினகரன் தேவைப்படுகிறார் என்பதை அந்த பகுதி நிர்வாகிகள் எடுத்து கூறியிருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கடந்த காலங்கள்ல திரு டிடிவி அவர்களை பற்றியோ அல்லது அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியோ பேசினால் கடிந்து கொள்வார், எதிர்த்து பதிவு செய்வார் தன்னுடைய கருத்தை என்றும் அதிகபட்சமாக கோபப்படுவார் என்றெல்லாம் கூட பேசியிருந்தார்கள். தற்போது அந்த நிலை மாறி இருக்கிறது. திரு டிடிவி தினகரனுடைய வருகையையும் அதைத் தொடர்ந்து அம்மையார் சசிகலாவுடைய வருகையை கூட இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கவும் அல்லது அதனுடைய நியாயத்தை புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறார் என்று முன்பை போல கோவப்படாமல் ஒரு யதார்த்தத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில மீண்டும் அதிமுகவில் டிடிவி தினகரனும் சசிகலாவும் இடம்பெற்றால் அதிமுக பழைய பலம் பெறுமா என்கிற கேள்வியும் சந்தேகமும் அப்படியே இருக்கிறது. இதில் மூல காரணம் என்பது இன்றைக்கு பலர் அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள், அதிமுகவுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக, களங்கம் என்றால் இந்த தலைமை சரியான தலைமை கிடையாது, புரட்சி தலைவர் என்று அவர்களால் கொண்டாடப்படக்கூடிய எம்ஜிஆர், பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை கண்டு வருகிறது. அடிப்படையில் அதிமுகவுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முறை திமுக என்றால் மறுமுறை அதிமுக, 3 முறை அதிமுக என்றால் மீண்டும் திமுக, 2 முறை தொடர்ந்த அதிமுக வெற்றி என்றால் ஒரு முறை திமுக. இந்த அரசியல் நிகழ்வுகள்ல வரலாற்றுல ஒரு முறை கூட அதிமுக தொடர்ந்து 2 முறை தோல்வியை, சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது கிடையாது. 3 முறை தொடர்ச்சியாக இருந்தவர்கள், 2 முறை தொடர்ச்சியாக இருந்தவர்கள் இந்த அதிமுக காரர்கள். இன்றைக்கு 2வது முறையும் அதிமுக வாய்ப்பை இழந்திருக்கிறது. திமுக அப்படி அதற்கு நேரெதிராக தொடர்ந்து 3 முறை ஆட்சியை இழக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. எம்ஜிஆர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்து 2 முறை முதலமைச்சராக வெற்றி பெறுகிறார். அப்பொழுது கூட திமுக இப்படி ஒரு முகத்தை, தோல்வி முகத்தை பார்க்கவில்லை, களத்திலே நின்றார்கள். ஆனால் அதிமுகவுக்கு 2 முறை தோல்வி என்பது புதிதாக வந்திருக்கிறது. எனவே இதை ஏற்க மனமில்லை. அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் வைத்திருக்கிறார்கள். தலைமை என்பது எல்லோருடைய கருத்தையும் கேட்க வேண்டும். அது தலைமை. தலைமை ஒரு முடிவு செய்துவிட்டு அதை மற்றவர் மீது திணிக்க கூடாது என்பதுதான் எல்லோரும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியுடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு ஜோசப் விஜய், இன்றைய முதலமைச்சர் அவர்கள். தேர்தலில் எத்தனை முறையா வேண்டுமானாலும் அவர் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சனம் செய்திருப்பார். இங்க எண்ணி பார்க்கலாம். பலமுறை அதிமுக ஊழல் சக்தி என்று விமர்சனம் செய்தார். திமுக கூட்டணிய கல்லாப்பெட்டி கூட்டணி, திமுக திருடிய பணத்துல இந்த கூட்டணிக்கு பங்கு இருக்கு என்று பேசிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு திமுக கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி நடத்துகிறார். அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், சிபிஐயில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இன்றைக்கும் குற்ற பின்னணி கொண்டவர்கள். இவர்களையெல்லாம் ஒரு வாஷிங் மிஷின் வச்சு சுத்தம் செய்து இன்றைக்கு தாவேகாவில இணைத்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். நேரடியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுகவை தகர்த்து ஒழித்து கட்டி, அவரே சொல்கிறார், அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி போல, அதான் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை போல இந்த தாவேகா ஆட்சி இருக்க விரும்புகிறது என்று அந்த வழிமுறையை கடைபிடிப்பதாக எல்லாம் பேசுகிறார்கள் களத்துல. எனவே தாவேகா அதிமுகவுடைய இடத்தை இன்றைக்கு பிடிக்க எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது.
தாவேகாவுக்கு ஆதரவாக, அதாவது அதிமுக மாற்றாக திமுகவுக்கு மாற்றாக தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அதிர்ச்சியே, எந்த அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தாவேகாவுக்கு வாக்களித்தோமோ அந்த அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை உடைத்து வந்து விஜய் தாவேகாவிலே இணைத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சியும் இருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. தாவேகாவுக்கு வாக்களித்த 100% மக்கள்ல ஒரு 30% மக்கள் இன்றைக்கு வருத்தப்படுகிறார்கள். ஏன்னா இவர் புதுசா வந்திருக்காருன்னு நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இவர் மறுபடியும் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட்டு வந்து தாவேகால இணைக்கிறாரு. இது பாவம் இல்லையா, அநியாயம் இல்லையா, நம்ம நம்பி ஏமாந்துட்டுமேனு ஒரு பக்கம் மக்கள் வருத்தப்படுகிறார்கள். எப்படியோ மக்கள் இதையெல்லாம் அனுபவித்தாக வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த நிலையில் இனியாவது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கல. அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் வேதனையோடு சொல்வது, இனி ஒரு பிளவு ஏற்படக்கூடாது, திட்டமிட்டு தாவேகா அதிமுகவை கரைத்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு இருப்பவர்களையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பிளவுகளை எல்லாம் மறக்க வேண்டும். மீண்டும் திரு டிடிவி தினகரனும் அம்மையார் சசிகலா அவர்களும் இணைந்தால் சரியாக இருக்கும் என்று தொண்டர்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தாவேகா அதிமுகவை அழிக்காமல் கரையாமல் ஒழியாது. இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை புதிய நகைகளாக எக்ஸ்சேஞ்சில் மாற்றி கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.